எவ்ரிதிங் இஸ் ஹார்ட் பிஃபோர் இட் பிகம்ஸ் ஈஸி. வணக்கம் நண்பா, நான் உங்கள் சரண் எஸ்கே. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்ஜினியர்ஸ் டே தாங்க. ஆமாங்க, இன்ஜினியர்ஸ் டே. நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட பல லட்சத்துக்கும் மேலே இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நம்ம நாட்டில் திரும்புகிற பக்கம்லாம் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரியும் ஹானர் பண்ணுற மாதிரியும் தான் இந்த இன்ஜினியர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். நம்ம வேர்ல்டில் பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரீஸும் ஒரு நாளை இன்ஜினியர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்படி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா செப்டம்பர் 15 இன்ஜினியர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். நம்ம ஏன் செப்டம்பர் 15 இன்ஜினியர்ஸ் டேவாக கொண்டாடுறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருந்த ஒரு சிவில் இன்ஜினியர் ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக தாங்க கொண்டாட போகிறோம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார் எம்வி விஸ்வேஸ்வராய். ஆமாங்க, அவர் தாங்க. நம்ம வேர்ல்டில் இருக்க எல்லா இன்ஜினியர்ஸ்க்கும் ஒரு காமனான இன்ஜினியர்ஸ் டே இருக்குங்க. அது என்ன டே, அது எப்போது யார் வச்சதுன்னு பார்க்கலாம். அது ஒன்றும் இல்லைங்க, March 4 அன்றைக்கி தான் நம்ம வேர்ல்டில் இருக்கிற எல்லா இன்ஜினியர்ஸும் காமனாக இன்ஜினியர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். அதை யார் கொண்டு வரான்னு பார்த்தீங்கன்னா த வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் இன்ஜினியரிங் ஆர்கனைசேஷன் அவங்க தாங்க கொண்டு வராங்க. எப்போது அதை டிசைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா Jan 1996 அப்போது இதை டிசைட் பண்ணுறாங்க. அதாவது March 4 வேர்ல்டு இன்ஜினியர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணணும்னு. இப்போது நம்ம இந்தியாவுக்கு வருவோங்க. நாம் விஸ்வேஸ்வராய் அவரோட பர்த்டே தாங்க நம்ம இன்ஜினியர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா சின்ஸ் 1968 நம்ம இந்தியாவில் இன்ஜினியர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணப்படுது. ஓகேங்க, இவரை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இவரோட பர்த்டே எப்போன்னு பார்த்தீங்கன்னா 15 செப்டம்பர் 1860 அப்போது கர்நாடகாவில் இவர் பிறக்கிறாருங்க. அதுக்கப்புறம் இவர் மெட்ராஸில் இருக்க ஐஐடியில் பிஏ முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பூனேக்கு போகிறாருங்க. அங்கே இருக்க ஒரு கல்லூரியில் சிவில் இன்ஜினியரிங் முடிக்கிறாரு. இவரோட ஸ்பெஷல் திங்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போது இவர் தாங்க கிருஷ்ணா சாகரா டேம் கட்டும்போது சீஃப் இன்ஜினியராக அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லைங்க, இவர் இருந்த டைமில் ஏஷியாவிலே இது தாங்க பிக்கஸ்ட்டு, அதாவது பெரிய அளவில் நீர்த்தேக்கமாக அணையாக இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இவர் ஹைதராபாத்தில் ஃப்ளட் ப்ரொடக்ஷன் சிஸ்டமில் சீஃப் இன்ஜினியராகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, விசாகப்பட்டினத்தில் இருக்க ஒரு போர்ட்டில் மண் அரிப்பை தடுக்கிறதுக்காக ஒரு சிஸ்டம் கொண்டு வரப்படுது. அப்போவும் இவர் தான் அந்த இடத்துல சீஃப் இன்ஜினியராக இருந்திருக்காருங்க. இவருக்கு இந்தியாவோட ஹையஸ்ட் ஆனரான அவார்ட் தராங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரத் ரத்னா. அது எப்போது தரான்னு பார்த்தீங்கன்னா 1955 இவருக்கு தராருங்க. இவரோட வாழ்க்கை எப்போ முடிவடையுதுன்னு பார்த்தீங்கன்னா 14 ஏப்ரல் 1962 அப்போது முடிவடையுதுங்க. இதுதாங்க இன்ஜினியர்ஸ் டேயில் இருக்க ஹிஸ்ட்ரி. நாம் என்ன தான் இன்ஜினியர்ஸை குறை சொன்னாலும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. 4 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சுட்டு அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு வேலைக்கு போகும்போது தாங்க தெரியும் அதோட கஷ்டம் என்னான்னு. ஸோ இந்த வீடியோவை நான் எல்லா இன்ஜினியர்ஸ்க்கும் ட்ரிபியூட் பண்ணுறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.